கூட சொல்லிடுறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன்னு. அப்போ சான்ஸ் கிடைக்கல, சரி இப்பதான் சான்ஸ் கிடைச்சிட்டு ஸோ உங்களை மீட் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி என்னோட காதல் வந்து அவரு, பட் என்னோட உயிர் வந்து சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஆர் ஜஸ்ட் ஹியர் டு சப்போர்ட் மீ. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்களான்னு. உங்களுக்கு பதில் வந்துருச்சு, கண்டிப்பா நடிப்பேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டு நீங்க வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லஞ்ச் உங்களுக்காக, ஜஸ்ட் டு தேங்க் யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோட சப்போர்ட் பண்றதுக்காக. அண்ட் ப்ளீஸ் கண்டினியூயிங் சப்போர்ட் ஃபார் மீ. And I know I always you guys have always spoken nice about me, and எப்பவுமே வந்து எந்த படம் பண்ணாலும் அப்ரிசியேஷன் வந்திருக்கு. ஸோ அது இன்னுமே கண்டினியூ ஆகணும். ரொம்ப ரொம்ப நன்றி. And we will meet soon again in some promotion. One second. All everyone of the press, and thank you for coming. I'm sorry I don't speak Tamil as yet, but I'm learning very, very quickly. I know Sapat, Tani, and Pondati, but within a few months I will learn Tamil because you all are my people. Bombay is not my home anymore. Chennai is my home, and you all are my people. My name is Nikolai Sachdev. I haven't met you all before, so I'd like to introduce myself. And I'm married to this beautiful woman who you all know very well. She said after marriage she wanted to change her name. Of course, she will never lose Sarat Kumar in the middle, but she wanted to have Varalakshmi Sarat Kumar Sachdev. But I will not have that. She will always remain and retain her name as Varalakshmi Sarat Kumar. I will be taking her name. So I will be known as Nikolai Varalakshmi Sarat Kumar Sachdev. And so will my daughter. So Sarat Kumar, his legacy, and my wife's legacy will live on forever. So that's what I'm going to do for my wife. You all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. She may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. So I just want to tell you all that we've just got married, so we're very, very happy. But from tomorrow she'll be acting again, so we have no breaks. The movies will go on, and Sarat Kumar and myself support my wife 100%. She will always act. Her dreams, her passions, her ambitions, and her acting are Veera level. So please support her like you all have for all these years. Veera level. So please support her and give her the love that you all have for all these years. And I thank you so much for coming. Please, Tanli and Sapan after this. Thank you so much all. Thank you. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்க போகிறேன். நான் உங்களை சந்திப்பு 28ஆம் தேதி. பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க, குடும்பத்தோடு கூப்பிடலைனாங்க. அதுக்காக ஒரு 3000-4000 பேர் இருந்து போது அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னான் தயார். ஒரு 28ஆம் தேதி டென்டேட்டிவ்லி ஃபிக்ஸ்ட். அது கன்ஃபார்ம் ஆன பிறகு மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்ற செய்தி அவங்க சொல்லிட்டாங்க. நான் தேங்க் நிக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். நிக்கலாய் சச்தேவா இருந்தாலும் நிக் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் பர்சன். நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் ஹிம் அஸ் அ பர்சன். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே. அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும் போது ஆக்சுவலி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் தட் இட்ஸ் போத் ஆஃப் யூ இமீடியட்லி. It happened with me. தமிழில் சொல்லணும்னா நான் கண்டதும் காதல்ன்றது it happened with Nick also. I like him as a person. ரேயானா இருக்கட்டும், ரேயானோட மித்துன் நான் மீட் பண்ணுவோம். சரி, என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலா ஷி காட் மேரிட் மஞ்சு, இவங்களை நான் சந்தித்தேன். திருமணத்துக்கு முன்னாடி அவங்களை சந்தித்து பேசும்போது they gave me so much of warmth, love, affection. குடும்பமானவர்களாக இருக்கும்போது I love the family, and I think whatever we have gone through in life, when we unite for a cause, and the cause is going to be forever and ever, happily ever after. And now that we have joined here, and so many things may be said, and then என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால் இறை அருவலால் இருவர் வந்து சந்திக்கின்றனர், இருவர் வந்து மனமுடிக்கின்றனர். அது நடந்திருக்கு. உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய 30வது பிறந்தநாள ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. கரெக்டானது ஆமான்னு சொல்லுங்க. வந்து வெள்ளையம்மன் காமிச்சிருக்கீங்க, தேவிமணியை காமிச்சிருக்கீங்க. என் கூட பயணிச்சுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் தேவிமணி எந்திரிச்சாதீங்கன்னு கிடைச்சிருக்கீங்க. அதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இது என் குடும்பம் உங்களுக்கு தெரியும். வளர்ச்சி என்பதையும் நீங்கள் உருவாக்கணுங்க. சாதாரண ஒரு நடிகனாக ஒரு தயாரிப்பாளர் வந்து என்ன ஒரு சுப்ரீம் ஸ்டார் என்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவிமணிக்கு நன்றி.
நான் ஒழுங்காக போய் சொன்னேன். சுப்ரீம் முடிச்சது அவர் தான். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக எதுக்காக இல்லைன்னு சொல்லி இன்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.